அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஆன்மீகம் என்பது ஏதோ சற்றே மனக்கவலைகளிலிருந்து மட்டும் வேண்டுமானால் விடுதலையை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பற்றற்ற வாழ்க்கை என்ற பெயரிலே ஓரளவு மனக்கவலைக்கு தீர்வாக இருந்த போதிலும், அது வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கு பயன்படுவதில்லை. ஏன்னா பற்றற்ற வாழ்க்கையில இவனுக்கு வாழ்க்கை தரம் எப்படி உயரும்? பணத்து மேல பற்று இருந்தா தானே அவன் பணம் சம்பாதிக்கவே போறான். அப்போ தரம் உயரணும்னா அவனுக்கு பற்று வேணும்ல என்ற ஆஸ்பெக்ட்ல அவருக்கு தோணி அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. மனக்கவலைகளுக்கு வேணா கொஞ்சம் தீர்வா இருக்குமோ தெரியல. ஆனா அப்ப கூட உடம்பு வலின்னு வந்தா கண்டிப்பா நீங்க ஞானியே கூட, நான் உடல் அல்ல உடல் அல்ல என்று சொல்லுகின்ற ஞானியே கூட உடலுக்கு வலி வந்தால் கத்துவான் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் எனும் போது, இவ்வளவுதானா ஆன்மீகம் என்ற ஒரு கேள்வி அவன் எழுப்பியிருக்கின்றான். சோ எல்லாருமே ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கம்பைன் பண்ணி கிளப் பண்ணி ஏதாவது பேசுறேன். சோ இதுல அந்த பையன் புரிஞ்சுகிட்ட ஒரு மிஸ்டேக் என்னன்னா, உடம்பு வேற மனசு வேறன்னு நினைச்சதே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். சோ மனக்கவலைகளுக்கு மட்டும் விடுதலை, உடல் அப்படின்னு வரும்போது வேதனை வந்து விடுமோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உடல்ங்கிறதே ஜடம்தான். உடல் வேதனைப்பட்டா அந்த வேதனையை, அந்த உடலுக்கு ஒரு வேதனை வருகிறதுன்னா அந்த வேதனையை அனுபவிக்கிறது மனசு. மனசே இல்லைன்னா உடல் வேதனையை அனுபவிக்காது. எக்ஸாம்பிள், டீப் ஸ்லீப்ல எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும் அந்த வேதனை உனக்கு தெரியறது இல்லை. கண்ணு முழிச்சவன தான் அந்த வேதனை உனக்கு தெரியுது. ஏன்னா டீப் ஸ்லீப்ல மனசு இல்ல. அல்லது ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்கன்னா அங்கே எவ்வளவு பெரிய வேதனை, ஆபரேஷனே போட்டு கத்தியால கிழிக்கிறான், நத்திங் இஸ் உனக்கு தெரியறது இல்ல. பட் அந்த மனசு அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த உடலுக்கு ஏற்படுற வழியும் அங்க தெரியுது. சரியா? அப்ப மனசை உன்னால 100% கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னால வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது இன்டைரக்ட்லி உன் உடலையும் நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம் என்ற ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் அவனுக்கு எந்த கொஸ்டின் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் ஞானிகள் கூட கத்துவார்களே, கத்தினால் அதற்கு அர்த்தம் அழுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இந்த ஃபீலிங், ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெர்மனன்ட் பிளிஸ் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கின்றோம். அவர்கள் எந்த நேரமும் எல்லா இடங்களிலும் ஆனந்தமாக வாழ்பவர்கள் யார் அப்படின்னா ஞானிகள். ஆன்மீகத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட் துக்கத்திலிருந்து முழுமையான பேரானந்தத்தை கொடுப்பது. அதாவது பிரம்மானந்தாட்சா பிராப்தி துக்காட்சா நிவர்த்தி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க அடிக்கடி. சரியா? சோ ஒட்டுமொத்த துக்கத்திலிருந்து விடுதலையும் பெர்மனன்ட் ஆனந்தத்தை பெறுவதற்கும் உண்டான ஒரு சாதகன், ஒரு ஒரு கருவி சாதகம் தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் வலிக்கும் வேதனை அது துன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. நைஸ் எக்ஸாம்பிள்ஸ் லைக், உன்னாலேயே உடம்பு வேதனைப்பட்டுட்டு இருக்கும் போது உன் மைண்டை டைவர்ட் பண்ண முடிஞ்சா அந்த வேதனை உனக்கு தெரியறது இல்லை அப்படின்னா, when you are not in our control, உன் மைண்ட் உன் கண்ட்ரோல்லே இல்ல, ஆனாலும் சம்டைம்ஸ் உன்னால மைண்டை டைவர்ட் பண்ணி உன்னால அந்த வேதனை இல்லாம பாத்துக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அப்ப மனம் நினைத்தால் அந்த வேதனையை அனுபவிக்கணும்னு நினைச்சாதான் நீ அனுபவிப்ப. அதனை அப்போ அந்த வேதனையை இப்போ விட்டு நான் முக்கியமா சினிமா பார்த்துட்டு இருக்கேன், உன் மைண்டை கொண்டு போயிட்டு சினிமாக்குள்ளேயே எங்கேயோ உனக்கு பிடிச்ச விஷயத்துல டைவர்ட் பண்ணிட்ட அப்படின்னா அங்க உனக்கு வேதனையே தெரியல. சோ மன கட்டுப்பாடு இல்லாத உன்னாலேயே இந்த மாதிரி உடல் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும்னா, மனதை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு ஞானியால் முடியாதா? இன்ஃபேக்ட் ஞானி அப்படிங்கிறவன் இந்த உடல் மனம் புத்தி இவற்றைகள் எல்லாம் முழுமையாக கடந்த நிலையில் இருந்து கொண்டு மூன்றுக்கும் அதிபதியாக இருப்பவன் அவன். சரியா? மூணையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அவன், மூன்றையும் ஆட்டி படைப்பவன் அவன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால உடல் வேதனை அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்ப ஏன் கத்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கத்துறதுன்றது கேம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு பெரிய வெயிட் லிப்டிங் தூக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தூக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுல் வெயிட்டை தூக்கும்போது ஒரு பெரிய சவுண்டை கொடுத்துட்டு தூக்குறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சவுண்டுங்கிறது அந்த பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த தூக்கும் போது ஒரு ஒரு சவுண்டு கொடுக்கும் போதுதான் அந்த கிக்கே ஜாஸ்தியே. சரியா? அப்கோர்ஸ் அது வேதனை தான், யார் இல்லைன்னா. அந்த வெயிட்டை தூக்கும் போது அவனுக்கு அந்த கஷ்டம் வருது அந்த உடலுக்கு. அந்த கஷ்டத்தை தான் அந்த சவுண்டை கொடுத்துட்டு தூக்குறான். ஆனா அவன் கஷ்டப்பட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு அவன் ஏன் தூக்கிட்டு இருக்கணும்? தூக்குறது இல்ல. சோ அந்த வேதனை அப்படிங்கிறதையும் அவன் அதை சுகமாக எடுத்துக்கொண்டு கத்துறான், அந்த கத்துறதையும் அவன் சுகமாக அனுபவித்துக் கொண்டுதான் அதை செய்கின்றான் அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சவுண்ட் கம்மியாகும்.
சோ அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நேத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு சினிமால வந்து ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து உடம்பு வந்து 30 கிலோ கூட்டுறான் 2 மாசத்துல, 2 மாசத்துல 30 கிலோ குறைக்கிறான் அப்படின்னா, அவ்வளவு பெரிய வேதனை கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம். அப்ப அவ்வளவு கஷ்டப்படுறவன் தயாரா இருக்கான்னா, உடம்பு பயங்கரமா தான் வேதனைப்படுது. அந்த வேதனையை அவன் சந்தோஷமா தானே எடுத்துக்கிறான். சோ அது வாலண்டரியாக விரும்பி அவன் செய்கின்ற ஒரு செயலாக அது மாறிவிடுகின்ற காரணத்தினால், கத்துகின்றான் என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டே அவன் வேதனைப்படுகின்றான் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒருவன் மனம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மனம் நினைத்தால் அந்த கத்தலையும் சுகமாக ரசிக்க முடியும். அல்லது முழுமையாக நாம அந்த வேதனையை டைவர்ட் பண்ணி அது இல்லாமலும் செய்ய முடியும் என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சேங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எனக்கு ஹையர் நாலேஜ்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம பிரிச்சிருக்கோம். சாட்சி பாவா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் ஈக்குவல் டு சரணாகத பாவா ஆஃப் பக்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப சாட்சி பாவமும் சரணாகதவுடைய பக்த பாவமும் அங்கே வந்து உடல் வந்து உடல் மனசு எல்லாத்தையுமே அர்ப்பணம் செய்து விட்டவர்கள். சரியா? அப்போ இந்த உடலுக்கு ஏற்படுகின்ற இந்த வலி வேதனை அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஆடியன்ஸ் நீ நீ வெளியில இருந்து பாக்குற ஒருத்தன் வந்து கால்ல அடிபட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் ஆவுன்னு கத்துறத வச்சுக்கிட்டு நீ அனுமானமா நீ புரிஞ்சுக்கலாம் அவன் வேதனைப்படுறான். அந்த அளவுக்கு தான் உனக்கு வந்து இந்த உடல் வலியின் வேதனை அப்படிங்கிறது உனக்கு இருக்கும். ஏன்னா யூ ஹாவ் பீன் கம்ப்ளீட்லி சரண்டர் இட் டு ஹிம் அப்படிங்கிறதுனால, அல்லது இந்த உடல் மனம் புத்தியை விட்டு சாட்சியாக நீ வெளியே வந்து விட்ட காரணத்தினால அந்த வழியே தெரியாமலும் இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. பிளேயர் பாவத்துல லீலை புரிகின்ற ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லீலை புரிகின்ற ஞானிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலி இருக்கும். ஆனா அது வந்து சுகமா ரசிப்பாங்க. அஞ்ஞானிகளுக்கும் வலி இருக்கும். ஆனா அதை வந்து அழுவாங்க. ஸோ திஸ் இஸ் பிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் தேட் வே நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணா பெருசா வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. ஆன்மீகம் என்பது மனதளவில் மட்டுமல்ல, உடல் மனம் இரண்டும் ஒன்றுதான். இதை பிரிக்கவே முடியாது. உடல் மனம் புத்தி என்ற அப்பாற்பட்டு அனைத்தையும் முழுமையான கட்டுக்குள் வைத்து எல்லா நொடியும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத வரத்தை தருகிறது தான் இந்த ஆன்மீகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டாரு. அது வந்து வாழ்க்கை தரத்தை பற்றிய ஒரு விஷயமாக இருந்தது. வாழ்க்கை தரம் உயராது அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஆன்மீகம் எடுத்த உடனே என்ன சொல்லுதுன்னா பற்றற்ற வாழ்க்கைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆசையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கேட்டுக்குது. அப்போ ஆசையே பண்ணல ஒருத்தனுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை தரம் எப்படி உயரும்? எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு அப்படி எல்லாம் ஆசைப்பட்டாதானே அவனால அதை அடைய முடியும். அப்போ இவன் எனக்கு பற்றற்ற வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை தரம் எப்படிப்பா உயரும் என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுகிறது. பற்றற்ற வாழ்க்கை என்பது அனைத்தையும் விட்டு விட்டு ஓடிவிடுவதல்ல. செய்யும் செயலிலே பற்று இல்லாமல் செயல்படுதல் அப்படிங்கிறதுதான். கர்ம யோகம் அப்படிங்கிற பேரை நம்ம கண்ணன் கொடுத்திருக்கான். அந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது செயல் புரிகின்ற ஒரு யோகம். ஆனால் அதில் பற்றில்லாமல் செயல்படு அப்படிங்கிறான். பலனிலே ஆசை இல்லாமல் செயல்படு அப்படிங்கிறான். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயல்படு அப்படிங்கிறான். செயல்படு செயல்படு அப்படின்னு சொல்லும் போது ஆனா இப்படி செயல்பட்டா யூ வில் இன்க்ரீஸ் யுவர் எஃபிஷியன்சின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாதுங்க. நிறைய கம்பெனிஸ்ல இன்னைக்கு பகவத்கீதை என்பது ஒரு பாடமாக புகட்டப்படுகின்றது இந்த கர்மயோகத்தை பர்டிகுலரா. சரியா? மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிருஷ்ணன் பகவத்கீதையில சொன்ன அந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது கம்பெனிஸ்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? கம்பெனியை ப்ராஃபிட்டா கொண்டு போகணுன்றதுக்காக. அப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டா கொண்டு போகணும்னாலே உனக்கு பகவத்கீதை தேவைப்படுது, கர்ம யோகம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அப்ப வாழ்க்கை தரம் ஆட்டோமேட்டிக்கா உயரத்தானே போகுது. அப்ப ஆன்மீகம் வாழ்க்கை தரத்துக்கு எதிரானது அல்ல. அப்கோர்ஸ் ஆன்மீகத்தினுடைய முதல் குறிக்கோள் எப்போதும் பேரானந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். இது செகண்டரியா கூடவே உனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஆன்மீகத்தில் தான் அதிகமாக இருக்கின்றதே தவிர அது நீ வந்து ஆசையோடு இருந்தா கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமாக மாறிடும். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சோ வாழ்க்கை தரம் என்பது அவர் நினைக்கிற வாழ்க்கை தரம், அதாவது காரு பங்களா அந்த ப்ராஃபிட் மணி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஆன்மீகம் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆன்மீகம் கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அது கர்மா தலையில தான் இருக்கு. நீ உசுறு கொடுத்து ஆசையோட உழைச்சாலும் சரி, ஆசை இல்லாம உழைச்சாலும் சரி, உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட
எங்கே செயல்திறன் அதிகமாக வெளிப்படும், எங்கே அவனுடைய அட்மோஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் எல்லாமே புட் ஃபோர்த் பண்ணி கம்பேரிட்டிவ்லி இங்க ஆசையோடு செய்கின்ற காரியத்தை விட பெட்டரா உனக்கு இங்க பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இங்க கம்பேரிட்டிவ்லி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது as far as அவருடைய டெஃபினிஷன் படி பார்க்கும்போது. பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ரியல் டெஃபினிஷன் ஆஃப் வாழ்க்கை தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்குப்பா, சொத்த சுற்றி உறவினர்கள் இருக்கு, அரசியல்ல பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன செய்ய டெய்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா என்னன்னு எனக்கே தெரியலையே. ஏன்ற அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனது வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அண்ணாந்தாபங்க பார்க்க முடியும். ஐயோ பாவம்னு தானங்க நினைக்க தோணுது. அப்போ வாழ்க்கை தரம் என்பது அவன் மனம் மகிழ்ச்சியில் இருக்கும் போது அவன் தரமான வாழ்க்கை வாழ்கின்றான் என்று சொல்ல தோன்றுகிறது. அவன் அழுது கொண்டிருக்கும் போது ஐயோ தரமில்லாமல் வாழ்க்கை வாழ்கின்றான் இப்படித்தானே சொல்ல தோணுது. அப்போ இன் தட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் தி ரியல் டெஃபினிஷன் ஆஃப் தரம்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஆன்மீகம் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர ஆசை என்ற அந்த வாழ்க்கை வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிற அந்த கருத்தே வந்து தவறான கருத்து என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். So this is my answer.